புரியுங்கப்பா, யாரு இடைஞ்சல் பண்ணாங்க புரியுங்க. சைக்கிள் ஓட்டுறது நல்ல விஷயம் தானே, என்ன வசதியா இருக்கு. டிராபிக் எல்லாம் பூந்து சாமி பார்க்க வந்தேன். அவங்க கபாலீஸ்வர் கோயிலுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடி இருக்கு. அந்த வாக்குறுதி நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து சொல்ல வந்தேன். முருகர் ஐயாக்கும் சிவன் எனக்கு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அபூர்வமான விஷயம் நடந்தது கொலவழியம்மன் கோயிலில். அன்னைக்கு எனக்கே நான் எதிர்பார்க்கல 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து இப்படி வெற்றி அடையணும்னு. ஆனால் சாமிக்கு நான் ஒரு மனசார ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அது வந்து நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னேன். அது நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து அவங்கள பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இல்ல, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என்ன ஒரு வில்லனா பார்த்தாங்க. தயவு செஞ்சு 1 கோடி, நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு 1 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் நீங்க படம் எடுக்கணும்னு இருந்தா நீங்க வந்து தயவு செஞ்சு அடுத்த வருஷம், இன்னும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்க வந்து உங்க குழந்தைங்க பேர்ல பிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லை நிலத்தை வாங்குங்க. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு இண்டஸ்ட்ரி. நான் ஓப்பனா சொல்றேன், சில பேர் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு பாதை உங்களை கொண்டு போற அந்த நபரை நம்பி நீங்க படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. காசு இருக்கிறவங்க எல்லாரும் படம் எடுக்கலாம். ஏன் விஜயமாலையா அம்பானியெல்லாம் எடுக்கலாமே படம், அவ்வளோ காசு இருக்கு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியுது சினிமா இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு உறுதியா பலன் கிடைக்கும், உறுதியா வந்து லாபம் கிடைக்கும்னு அப்படியெல்லாம் இல்லை. முக்கியமா சின்ன படங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓடிடி ஆகட்டும், சேட்டலைட் ஆகட்டும், இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது நான் உணர்ந்து நான் சொன்னேன். அது வந்து நிறைய பேர் வந்து தவறா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா போன வாரம் 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல சில படங்கள் நல்லா இருக்கு, ஆனா ஆடியன்ஸ் வரல தியேட்டருக்கு. அது நம்ம வந்து ஆடியன்ஸை தவறு சொல்ல முடியாது. அவங்களோட சம்பாதிச்ச பணத்துல அவங்க வந்து ஒரு பங்கு வந்து செலவழிக்கணும், என்டர்டெயின்மெண்ட்காக வர்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து உண்மையிலே சொல்றேன், ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலையில தான் இருக்கு. அது வந்து பண்ணணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து கண்டிப்பா சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது அவங்க எடுத்தாங்கன்னா வந்து டெஃபினட்டா இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி கொடுக்கும், ஒரு உற்சாகம் கொடுக்கும் சின்ன படங்களுக்கு. ஏன்னா சின்ன படங்கள் தான் வந்து இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு அவங்களோட, ஏன்னா நாங்களாம் 3 படம் தான் நடிக்கிறோம், 2 படம் தான் நடிக்கிறோம் வருஷத்துல. ஆனா சின்ன படங்கள் ஏகப்பட்ட படங்கள் படப்பிட்டு போகுது. அது மூலமா 18,000 பேர் நம்பி இருக்காங்க. வாழ்த்துக்கள் இல்லைங்க, அவரு வரணும். அவர் கண்டிப்பா ஃபங்க்ஷன் வர மாட்டாரு. இல்ல அது கண்டிப்பா அவர் வாழ்த்துக்கள் சொல்லி தலைவர் நாசர் சார் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. கண்டிப்பா வந்து மேபி பில்டிங் தொடங்கும் போது அவருக்கு கண்டிப்பா நேர்ல, ஏன்னா அவர் நேர்ல யூஸ்வலா வரமாட்டார், எல்லாருக்கும் தெரியும். அவரோட பிரைவசி நாங்க வந்து ரெஸ்பெக்ட் இஸ் பிரைவசி. ஸோ மறுபடியும் சொல்றேன், வாழ்த்துக்கள் அஜித் சாருக்கும் சோபனா மேடம்க்கும் மனசார நாங்க நடிகர் சங்கம் சார்பா நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஓனாய் மாட்டுக்குட்டி படத்தை வந்துட்டு ரொம்ப அடிமாட்டு வாங்கினாங்க, மிரட்டி வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து போட்டு சின்ன படங்களுக்கு மிரட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நடிகர் சங்கம் என்ன மாதிரியான பாதுகாப்பு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்க, நாங்க நடிகர் சங்கம், நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இது வந்து கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி இல்ல. அதுதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நான் டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க.
மோசமான நிலையில இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். அதுதான் சார், அது மாற்றத்துக்கான ஒரு அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் நீங்க கேட்கணும். தலைவர் முரளி சாரு மற்ற உறுப்பினர்கள் தான் நீங்க கேட்கணும். தேங்க்யூ. சார், நடிகர் விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாச்சு. நான் ஆணையிட்டால் சொல்லிட்டு எம்ஜிஆரோட ஸ்டைல இருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த வாழ்த்துக்கள்ங்க, அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், விஜய்க்கு படம் இந்த மாதிரியான ஒரு பின்னாடி பெரிய ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு போட்டோவோட போட்டிருக்காரு. அதெல்லாம் போய் பார்க்கணும். படத்துல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் அவங்க ஃபர்ஸ்ட் லுக் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.